பர்ஃபெக்ட் ஃபேமிலி எபிசோட் 1ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இவதான் அந்த சீரிஸோட ஹீரோனி, பேரு சன்ஹாய். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவ மொபைல் எடுத்து அவ ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எல்லாம் பார்த்துட்டு அடுத்ததா பேக்கை செக் பண்ண பேக்குள்ள அவ ஃப்ரெண்டோட நோட் இருக்கு. உடனே அவகிட்ட குடுக்கலான்னு போறா. அவ பேரு சூயான். சன்ஹாயும் சூயானை பாத்துறா. அதே நேரம் சூயான் யாங் ஹோவோட வீட்டுக்கு போறா. யாங் ஹோவும் இவங்க கூட தான் படிக்கிறான். அதை பார்த்த சன்ஹாய் இவ எதுக்காக யாங்ஹோ வீட்டுக்கு போறான்னு யோசிக்கிறா. அதே நேரம் யாங்ஹோ வீட்டுக்குள்ள காமிக்க அவன் ஒரு ரூம டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த சூயாங் என்ன இதெல்லாம்னு கேட்க சன்ஹாய்க்காக சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு கேக்குறான். டெக்கரேஷன் எல்லாம் பார்த்த சூயானுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. உடனே ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட அவன் ஏன் இப்படி சொல்றன்னு கேட்க இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்ல ஏன் நீ தோத்து போயிடுவேன்னு சொல்றா. அதுக்கு அவன் நீயும் சன்ஹாய விரும்புறியான்னு கேட்க அதே நேரம் சூயான் வெளியே வருவான்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்த சன்ஹாய் அவ வெளியே வராதனால வீட்டுக்கு கிளம்புறா. அதே நேரம் வீட்டுக்குள்ள இருந்து சூயான் அலற சத்தம் கேட்க உடனே சன்ஹாய் வீட்டுக்குள்ள போய் பார்க்க அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உள்ள வந்த சன்ஹாய பார்த்த சூயான் எதுக்காக வந்த, இங்க வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல, சத்தியத்தை காப்பாத்த மாட்டியா சொன்னவ யாஹோவை கீழே தள்ளிட்டு என் வாழ்க்கை பாழா போனதுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு சன்ஹாய தாக்க வர குறுக்க யான்ஹோ வந்துடுறான். காயம்பட்ட யாங்ஹோ அப்படியே கீழே விழுந்துட அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சன்ஹாய் பித்து பிடிச்ச மாதிரி வீட்டுக்கு போறா. உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்குது. வீட்டுக்குள்ள போன சன்ஹாய் கதவுகிட்டே நின்னு அம்மா அம்மானு கூப்பிட அம்மா கிச்சன்ல இருக்க கையை கழுவிட்டு வாமான்னு அம்மா குரல் கொடுக்க சன்ஹாய் உள்ள வரவே இல்ல. அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்டு இருக்கா. உடனே அம்மா போய் சன்ஹாய பார்க்க அவ இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. சன்ஹாய் அழுதுகிட்டு என்னால யாங்ஹோ இறந்து போயிட்டான்னு சொல்ல அவ சொன்னதை அம்மா நம்பல. கண்டிப்பா இருக்காது, உன்னால என்னைக்கு அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. சன்ஹாய் ஸ்கூலுக்கு போக யாங்ஹோ அவளுக்காக காத்துட்டு இருக்கான். வந்துட்டியா, வா கிளாஸுக்கு போகலான்னு அவன் சொல்ல அதுக்கு சன்ஹாய் ஷர்ட்ல பட்டன் ஒழுங்கா போடல பாருன்னு சொல்ல உடனே அவனும் ஷர்ட் பட்டனை போட்டுட்டு டையெல்லாம் சரி பண்ண சரி வா போகலான்னு சன்ஹாய் முன்னாடி போக அதுக்கு யான்ஹோ என்ன அப்படியே போறன்னு கேட்க சன்ஹாய் நின்னு திரும்பி என்னன்ற மாதிரி பார்க்க அதுக்கு அவன் தலைய தடவி குடுன்ற மாதிரி சைகை பண்ணிட்டு தலைய குடிஞ்சி காமிக்க தலைய தடவி குடுக்கறாங்க. யாஹோவும் சந்தோஷப்பட நீ ரொம்ப நல்ல பையன், அருமையான பையன்னு குரல் கேட்க நிமிந்து பார்த்தா தடவி கொடுத்தது சன்ஹாய் கிடையாது, வேற ஒருத்தன். அவனும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பண்ணதை பார்த்து கடுப்பான யாங்ஹோ அவனை துரத்திக்கிட்டு போறான். அவன் பேரு ஜியூ. அன்னைக்கு இவங்க கிளாஸ்ல புது ஸ்டூடெண்ட் ஒருத்தி வந்து ஜாயின் பண்றா. அவதான் சூயான். டீச்சர் அவ பிளேஸ்ல போய் உட்கார சொல்ல அவ பிளேஸ்க்கு போறப்போ சன்ஹாய் கிட்ட போயிட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க சன்ஹாய்க்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. திருன்னு முழிக்க அதை பார்த்த சூயான் ஒண்ணு இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சன்ஹாய் தலைமுடிய கொண்டை போட்டுட்டு கொண்டை அவிழாம இருக்கிறதுக்காக ஒரு பெண் எடுத்து கொண்டையில சொருகி விடுறா. அதை பார்த்த சூயானுக்கு பிளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா லஞ்ச் பிரேக். சன்ஹாய் சாப்பாடு வீட்டுல இருந்தே கொண்டு வந்துடுறா. ஏன்னா அவளுக்கு பீனட்னா அலர்ஜி. ஒரு முறை ஸ்கூல் சாப்பாடுல பீனட் பவுடர் கலந்துருந்தது தெரியாம சன்ஹாய் சாப்பிட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் அவ ஸ்கூல் சாப்பாடு சாப்பிடாம வீட்டுல இருந்தே கொண்டு வரா. அப்போ ஜியூ நீ இப்போ ஸ்கூல்ல சாப்பாடு சாப்பிடலாமே, இப்பதான் மெனுல என்ன போடுறாங்கன்னு கிளியரா எழுதி இருக்காங்களேன்னு சொல்ல அதுக்கு யான்ஹோ வேண்டாம், அவ ரொம்ப பயந்துட்டா, பீனட்டால ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைன்னு சொல்றான். அதுக்கு ஜீசு ஆமா ஆமா சாப்பாடால கூட ஒருத்தர் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சன்ஹாய் இப்ப கூட அம்மா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு சொல்ல இன்னைக்கு தானே உங்க அப்பாவுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன். சன்ஹாயும் ஆமான்னு தலையாட்ட ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு உங்க அம்மா உனக்காக இவ்வளவு சமைச்சு கொடுத்துருக்காங்களான்னு கேக்குறான். சன்ஹாய் அப்பா ஒரு வக்கீல். அப்போ ஜீசு உங்க அப்பா அடுத்த லெவலுக்கு போயிட்டாருன்னு சொல்ல உங்க குடும்பம் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு யாங்ஹோ சொல்ல இவங்க பேசுறத எல்லாத்தையும் 2 டேபிள் தள்ளி உட்கார்ந்துருக்க சூயானும் கேட்டுட்டு தான் இருக்கிறா. 3 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ சூயான் சன்ஹாய் கிட்ட வந்துட்டு நல்லா சாப்பிடுன்னு சொல்ல நீ நல்லா சாப்பிடுன்னு அவ சொல்ல அதை பார்த்த ஜீசு உனக்கு அவளை ஏற்கனவே தெரியுமான்னு கேட்க இல்ல தெரியாது, அவ வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு போறான்னு சொல்றா. ஈவினிங் ஃபங்க்ஷனை காமிக்க சன்ஹாய் அப்பா கொரியா எக்ஸலன்ட் பர்சன் அவார்ட் வாங்குறாரு. மறாத நாள் வழக்கம் போல சன்ஹாய் ஸ்கூலுக்கு போக ஒரு பையன் வந்து அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போறான். பின்னாடியே வந்த ஜீசுவும் யாஹோவும் அதை பார்க்க அப்ப ஜீசு உனக்கு பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிரசன்ட் கிடைக்குதுன்னு சன்ஹாய கிண்டல் பண்ண இன்னொரு பக்கம் யான்ஹோவுக்கு பொறாமையா இருக்குது. என்ன டீஸ் பண்ணாதன்னு சொல்ல ஜீசு அவ கையில இருக்க கிஃப்ட வாங்கி இதுல என்ன இருக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிடுறான். அப்ப யாங்ஹோ சன்ஹாய் கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு இதை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன், அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அத ஒரு பக்கத்துல இருந்து ஜீசுவும் இன்னொரு பக்கத்துல இருந்து சூயானும் பாக்குறாங்க. அது ஒரு கீச்சைன். கீச்சைனை பார்த்த சன்ஹாய் ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸ்னு சொல்ல அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பேசினாங்கன்னு தெரியல. சன்ஹாய் போனதுக்கு அப்புறம் ஜீசு யாங்ஹோ கிட்ட வர அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்றான். அதை கேட்டு ஜீசு சந்தோஷப்பட அதை பார்த்த யாங்ஹோ என்னடா இப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கான்னு கேட்க அப்படிலாம் இல்லன்னு சமாளிச்சிடறான். அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாங்ஹோ சன்ஹாய் கிட்ட போயிட்டு வா போகலான்னு கூப்பிட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவ சொல்ல சரி நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு யாங்ஹோவும் ஜியூவும் போயிடுறாங்க.
அப்போ சன்ஹாய் கிட்ட போன சூயான் அவ கொண்டையில இருந்த பேனாவை கழட்டிட்டு, இந்த மாதிரி கொண்ட போறத இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கியா? அவள் டேபிள் மேல ஒரு தீப்பெட்டி பாக்ஸ் எடுத்து வச்சு, இப்போவாது உனக்கு ஞாபகம் வருதான்னு கேட்க, அதை பார்த்த சன்ஹாய் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. சின்ன குழந்தையா இருந்தப்போ சன்ஹாய 4 பசங்க புள்ளி பண்றாங்க. அப்போ சூயான் தான் வந்து காப்பாத்துறா. அவ கையில ஒரு தீப்பெட்டி இருக்கு. ஒரு தீக்குச்சி எடுத்து உராசிக்கிட்டே ஒரு கதையை சொல்றா. சொன்னவ இன்னொரு தீக்குச்சி எடுத்து உராசி அந்த நெருப்ப அந்த பசங்க கிட்ட கொண்டு போக பசங்க ஓடிடுறாங்க. அதை பார்த்த சன்ஹாய் அவனுங்க டீச்சர் கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. மறுநாள் சூயான் சன்ஹாய்க்கு கொண்ட போட்டு விட்டுட்டு கொண்ட அவிழாம இருக்கிறதுக்காக ஒரு பென்சில சொருகி விடுறா. அதுல இருந்து 2 பேரும் ரொம்ப தீ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா 2 பேருமே அனாத ஆசிரமத்துல இருக்கிறாங்க. அடுத்ததா ஒரு நாள் சூயான் சும்மா இல்லாம சன்ஹாய்க்கு எப்படி தீக்குச்சி உராசி தீய வரவழைக்கிறதுன்னு கத்து கொடுக்கறா. பட் சன்ஹாயால அது முடியல. ஆனா சூயான் விடுறதா இல்ல. அவளை என்கரேஜ் பண்ணி கடைசியில சக்சஸ் பண்ணவும் வைக்கிறா. அப்படியே நாட்கள் கடந்து போட ஒரு நாள் சூயான் சன்ஹாய்க்கு அந்த மேட்ச் பாக்ஸ கிஃப்டா கொடுக்க, எதுக்காக என்கிட்ட கொடுக்கறன்னு சன்ஹாய் கேட்க, அதுக்கு சூயான் நாளைக்கு என்ன தத்து எடுத்து கூட்டிட்டு போக போறாங்க, மத்தவங்க மாதிரியே எனக்கு அம்மா அப்பா கிடைச்சாங்கன்னு சந்தோஷமா சொல்ல, அதை கேட்டு சன்ஹாய் வருத்தப்படுறா. அப்போ டீச்சர் சூயான வந்து ரெடி ஆகுன்னு சொல்ல, இவளும் சன்ஹாய்க்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறா. பிளாஷ்பேக் அதோட முடிய அப்போ சூயான் நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கும் சந்தோஷமா இருக்கிறது சொல்ல, எனக்கும் தான் இவ சொல்ல, அதுக்கு சூயான் ஆர்ஃபனேஜ்ல என் கூட இருந்த பொண்ணு கூட தான் நான் இப்ப இருக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட சன்ஹாய்க்கு அதிர்ச்சி. என்ன சொல்ற, உன்னை யாரும் தத்து எடுத்துக்கலையான்னு கேட்க, எனக்கு எப்படி காயம் பட்டுச்சுன்னு ஞாபகம் இல்லையா, அதனால என்ன தத்து எடுத்தவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல, உண்மையாவ எங்க உனக்கு காயம் பட்டுச்சு, ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாது. அப்ப சூயான் அவ தலைய சரி பண்ணிக்கிட்டே, என்ன மட்டும் தத்து எடுத்திருந்தாங்கன்னா நானும் உன்ன மாதிரி சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன்ல. உடனே சன்ஹாய் அவ கைய பிடிச்சு, இப்போத்துல இருந்து நீ சந்தோஷமா வாழ்வ, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்ல, அதுக்கு இவளும் கண்டிப்பா உதவி பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்ல, அவளும் சரின்னு தலையாட்டுறா. அப்போ சூயான் வேணும்னே யாங்கோ ஒரு கிஃப்ட் கொடுத்தான் இல்லையா, அதை எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் கண்டினியூ பண்றதுக்காக இந்த கிஃப்ட எடுத்துக்கிறேன்னு சொல்ல, சன்ஹாயும் ஏதோ சொல்ல வர, ஏன் நான் அதை வச்சு கூடாதான்னு அவ கேட்க, வேற வழி இல்லாம சன்ஹாயும் விட்டு கொடுத்துடுறா. இன்னொரு பக்கம் பசங்க 2 பேரையும் காமிக்க, அப்ப ஜியு அவ ஏன்னு சொல்லலையான்னு கேட்க, அவ ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யார் கூடயாவது வெளியே போவாளாம். அதை கேட்டு ஜியு சிரிக்க, ஏன்டா சிரிக்கிறேன்னு இவன் கேட்க, அதுக்கு அவன் நான் சிரிக்கலப்பா, சன்ஹாய் ஒன்னும் வித்தியாசமான பொண்ணு கிடையாது. ஏன் அப்படி சொல்ற? அதாவது ஒரு பொண்ணு ஒருத்தனை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணானா அவ வேற ஒருத்தன் கூட வெளியே போவாளாம். அதை கேட்டு கடுப்பான யாங்கோ உடனே ஜிஷு ஷர்ட்டை பிடிக்க, அதுக்கு அவன் நாம அப்படி நினைக்க வேண்டாம், சன்ஹாய் வித்தியாசமானவ தான், ஏன்னா அவளை எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா அவ உண்மையதான் சொல்லிருப்பா, எதையாவது இழந்துருவோமோன்னு நினைச்சுதான் அவ ரொம்ப பிஸியா இருக்கிறா, அதனாலதான் உன் கூட வெளியே போகிறதுக்கும் மறுக்கிறா. அப்படியா, எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு யாங்கோ சொல்ல, அப்ப அங்க வந்த சன்ஹாய் ஜிசு கிட்ட என் பர்த்டே பிரசன்ட் எங்கன்னு கேட்க, அதுக்கு அவன் மறந்துட்டேன் அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்ல, மறந்துட்டியா, உன் ஃப்ரெண்டோட பர்த்டேவை எப்படி மறப்பன்னு அவ கேட்க, சத்தியமா உனக்கு அப்புறம் வாங்கி தரேன்னு அவன் சொல்ல, இங்க பாரு உன்னோட ப்ராமிஸ்க்கு யாங்கோ சாட்சி, மறக்க கூடாதுன்னு இவ சொல்ல, அடுத்ததா வீட்டுக்கு போன சன்ஹாய்க்கு சூயான் ஞாபகமாவே இருக்குது. அவளுக்கு போன் பண்ணலான்னு போன் எடுக்கிறா. பட் போன் பண்ண முடியல. போனை வச்சுட்டு அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, அவ அப்படி கேட்ட உடனே அப்பா வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு யார் கூட பேசுறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேட்க, அவர் சொன்னதை கேட்ட சன்ஹாய்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்க ஸ்டூடெண்ட், நான் அவளை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், பாக்குறதுக்கு அவளும் அப்படி நினைக்கிற மாதிரி தான் தெரியுது, ஏதோ காரணத்தினால என்னால அவகிட்ட நெருங்க முடியலன்னு சொல்ல, அதை கேட்ட அப்பாவும் நெருங்க முடியலையா ஏன்னு எனக்கும் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு சன்ஹாய் ஜியுவும் யான்ஹோவும் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கேட்க வேண்டியதே இல்ல, டீனேஜ் பசங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு அப்பா சொல்ல, அப்பா நீங்களும் அப்படிதான் இருந்தீங்களான்னு இவ கேட்க, ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு எக்ஸெப்ஷன் இருக்கும், ஆனா நான் எப்பவுமே மத்தவங்களோட வித்தியாசமானவன் எப்படின்னு கேட்க தெரியலன்னு சொல்றாரு. அதே சமயம் சூயானா காமிக்க, அவ வேலை பாக்குற கடைக்கு போறா. கடை மூடி இருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்போ அவ கூட வேலை பாக்குற 2 பேர் அங்க வர, ஏன் கடை மூடி இருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு அவங்க உனக்கு விஷயம் தெரியாதா, நம்ம ஓனர் சூதாட்டத்துல நிறைய பணம் இழந்ததுனால கடையை விற்க சொல்லி மார்க்கெட்ல கொடுத்துட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்ல, அப்போ நம்ம சம்பளம்னு சூயாங் கேட்க, அவ்வளவுதானு அவங்க சொல்ல, அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறா. ஏன்னா போன மாசம் சம்பளமே இவளுக்கு கொடுக்கலையா. மறுநாள் சன்ஹாய் ஸ்கூலுக்கு கிளம்ப, அப்பா என்ன அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதிட்டியான்னு கேக்குறாரு. நேத்து சன்ஹாய் சூயான் கூட நெருங்கறதுக்காக ஐடியா கேட்டா இல்லையா, அதுக்கு அப்பா லெட்டர் சொல்லிருப்பார் போல இருக்கு. அதுக்கு சன்ஹாய் இல்ல என்ன எழுதுறதுன்னு தெரியல கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றா. அதுக்கு சரின்னு சொன்ன அப்பா, நல்லா யோசி, உனக்கு பேச கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு புரியுற மாதிரி அழகா எழுதி கொடுன்னு சொல்றாரு. அடுத்ததா கிளாஸ் ரூம் காமிக்க, சன்ஹாய் ஏதோ எழுதிட்டு இருக்க. அப்ப அவகிட்ட போன சூயான், சன்ஹாய் ஸ்கூலுக்கு தேவைப்படுற சில பொருட்கள் வாங்கணும், கொஞ்சம் காசு இருந்தா குடுன்னு கேட்க, சன்ஹாய் இயர்பட் போட்டிருந்தா போல இருக்கு. இப்பதான் சூயானை பார்த்துட்டு இயர்பட்டை எடுத்துக்கிட்டு என்ன சொன்னு கேட்க, என்ன வேணும்னே பண்றியான்னு அவ கேட்க, இல்ல நான் இயர்பட் போட்டிருந்தேன் அதனாலதான்னு சொல்ல, அதுக்கு அவ எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் இப்போ உனக்கு கேக்குதான்னு கத்துறா. அவ கத்தன கத்துல கிளாஸ்
கிளாஸ்ல இருந்த மத்த பசங்க எல்லாம் இவங்களே பார்க்க சன்ஹாய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு நான் பணம் கொண்டு வரலன்னு சொல்ல, அப்ப நாளைக்கு குடுக்கறியான்னு கேட்க இவளும் சரின்னு சொல்ல, இங்க நடந்ததை பார்த்த யாங்ஹோக்கு சுயான் பண்ணது சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு வீட்டுக்கு போன சுயான் மாசம் மாசம் அவளுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுன்னு கணக்கு போட்டுட்டு இருக்க, அப்போ ரூமுக்கு வந்து அவளோட ரூம்மேட் என்னாச்சு படிச்சிட்டு இருக்கியான்னு கேட்க, நான் ஸ்கூலை விட்டு நின்னுட்டுமான்னு கேட்க, இப்ப என்ன ஆச்சுன்னு அவ கேட்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது, அதனாலயே என்னால சரியா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடியலன்னு சொல்ல, நான் அப்பவே சொன்னல நீ தான் கேட்கல, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும்னா நிறைய செலவாகும், ஆனா நீ தான் உன் ஃப்ரெண்ட் அங்க படிச்சிட்டு இருக்கா, உனக்கு உதவி பண்ணுவான்னு சொன்னேன், நான் நினைச்ச மாதிரி நடக்கலன்னு இவ சொல்ல, ஏன் என்னாச்சு அவளுக்கு ஒன்ன அடையாளமே தெரியலையான்னு கேட்க, அப்படி இல்ல அவ அன்கம்ஃபர்டபுளா நினைக்கிறா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னியேன்னு அவ கேட்க, சின்ன வயசுல அப்படிதான் இருந்தோன்னு சொன்ன சூயான் சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னா விளையாண்டதை நினைச்சு பாக்குறா. அப்போ ரூம்மேட் அப்படின்னா நிறைய பார்ட் டைம் வேலை பாருன்னு சொல்லிட்டு போறா. மறுநாள் சூயான் ஸ்கூலுக்கு போக, அப்போ யாங்ஹோ கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து அவ டேபிள் மேல வைக்க, எதுக்காக இந்த பணம்னு அவ கேட்க, சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ, சன்ஹாய புள்ளி பண்ணலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, அத அவ தப்பா நினைச்சுக்கிறா. அவ உன்கிட்ட நான் அவளை புள்ளி பண்றேன் நான் சொன்னா அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இன்னும் பணம் வேணும்னா சொல்லு தரேன் சொல்லிட்டு அவன் போக, கடுப்பான சூயாங் அவனை புரட்டி எடுத்துடுறா. சத்தத்தை கேட்டு ரூமுக்குள்ள சன்ஹாய் வர, அப்போ சூயாங் யாங்ஹோ கொடுத்த பணத்தை அவன் மூஞ்சிலே விசிறி அடிச்சுட்டு சன்ஹாய் கிட்ட போயிட்டு, என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி தெரியுதான்னு கேட்டு போயிடுறா. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சன்ஹாயையும் யாங்ஹோவையும் சன்ஹாய் அம்மா கார்ல பிக்கப் பண்ணிட்டு போக, அத சூயான் பாத்துட்டு இருக்க, அத கவனிச்ச அவ கிளாஸ் பசங்க 2 பேரு சூயாங் பின்னாடியே போயிட்டு, சன்ஹாய் உன்னையும் தொந்தரவு பண்ணாளா, நீ சன்ஹாய் பணத்தை எடுக்க போய் யாங்ஹோ கிட்ட மாட்டிக்கிட்டதா கேள்விப்பட்டனே, உண்மையா? கண்டிப்பா இதுக்கு காரணமும் அவளாதான் இருக்கும், நல்லா வசதியானவ, மாடல் ஸ்டூடெண்ட், பத்தாவதுக்கு ஹேண்ட்ஸமான பாடி கார்டு கூட இருக்கிறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி சன்ஹாய பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு வர, அதை கேட்ட சூயாங், எதுக்காக 2 பேரும் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்க, அதுல ஒருத்தி, அவ தேவையில்லாம உன்னை கோவப்படுத்தினா நாம அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம், நம்மளோட புது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது ஆரம்பமா இருக்கும், என்ன சொல்றன்னு கேட்க, அவ சொன்னதுக்கு சூயான் ஒத்துக்கல. அதுக்கு இன்னொருத்தி, ஏன் உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே, நாம எல்லாரும் ஒன்னா வெளியே போகலாம் சொல்ல, தேவையில்லைன்னு சொல்லிட்டு சூயான் போயிடுறா. அன்னைக்கு ராத்திரி சன்ஹாய் அம்மா அப்பா 3 பேரும் ஜாகிங் போறாங்க. அதை யாரும் மறைஞ்சிருந்து கண்காணிக்கிறாங்க. மறுநாள் ஸ்கூல்ல யாங்ஹோ சூயான் கிட்ட நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்காக மன்னிப்பு கேக்குறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சூயான் கிளாஸுக்கு போக சன்ஹாய் அவளை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போலாமா, இதுக்கப்புறம் கோவப்பட மாட்டியேன்னு கேட்க, மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு சன்ஹாய், யாங்ஹோக்கு டக்குன்னு கோவம் வரும், இம்மெச்சூரா நடந்துப்பான், ஆனா கெட்ட பையன் கிடையாதுன்னு சொல்ல, நீதான் மன்னிப்பு கேட்க சொன்னியான்னு கேட்க, ஆமா என்னதான் இருந்தாலும் நானும் இதுக்கு ஒரு காரணம். அடுத்ததா ஜியூவை காமிக்க, அவங்கிட்ட பண்ண சூயான், உனக்கு சன்ஹாய பிடிக்குமான்னு கேட்க, அதை கேட்ட அவன், என்னது நானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னு கேக்குறான். அதுக்கு அவ, உன்னை பார்த்தாலே தெரியுதே, அவகிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க, நான் அவளை விரும்பல, கன்ஃபர்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் எந்த காரணமும் இல்லன்னு சொல்ல, நீ சொல்லாததுக்கு யாங்ஹோ தான் காரணமா, அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், யாங்ஹோ சன்ஹாய் குடும்பம் ரொம்ப வசதியானது, சன்ஹாய் அப்பா ஃபேமஸான லாயர், யாங்ஹோட அப்பா புகழ்பெற்ற பெயிண்டர், ஆனா என் குடும்பம் சாதாரண ட்ரை கிளீனிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைங்க அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, அப்புறம் ட்ரை கிளீனிங் பிசினஸுக்கு என்ன குறைச்சல், நீ ட்ரை பண்ணாம அதுக்கு காரணம் உன் அம்மாவும் அப்பாவும் பேரும் புகழும் இல்லாம இருக்கிறதுனாலதான் அவங்க மேல பழி போடாத, அப்புறம் அம்மா அப்பா இல்லாம ஆர்ஃபனேஜ்ல இருந்து வந்த ஒருத்தரால டேட்டிங் போகலான்ற கனவை காண முடியாம போயிடும் சொன்னவ அங்க இருந்து போயிடுறா. ஆக்சுவலா இவ யாங்ஹோவை விரும்ப ஆரம்பிச்சிட்டா. அதனாலதான் சன்ஹாய எப்படியாவது இவன் கூட ஜோடி சேர்த்துட்டு இவ அவன் கூட ஜோடி சேரலான்னு ட்ரை பண்றா போல இருக்கு. அடுத்ததா சன்ஹாய காமிக்க, அவ ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு சென்டர்ல இருந்து வெளியே வர, அவளுக்காக சூயான் வெளியே காத்துட்டு இருக்கா. சன்ஹாய பார்த்த உடனே அவளை கூப்பிட, அவளை பார்த்த சன்ஹாய், என்ன விஷயமா இங்க வந்தேன்னு கேட்க, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு சன்ஹாய எங்கேயோ கூட்டிட்டு போறா. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன பேசணும்னு சன்ஹாய் கேட்க, நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், என்ன அது, எனக்கு காயம் பட்டதுனால என்ன தத்தெடுத்துக்காம போயிட்டாங்கன்னு சொன்னல, ஞாபகம் இருக்கா? சன்ஹாய் ஆமான்னு சொல்ல, எனக்கு எங்க எப்படி எவ்வளவு காயம் பட்டதுன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுமான்னு கேட்க, சன்ஹாய்க்கு ஒன்னும் புரியல, திரு திருன்னு முழிக்க, அப்ப சூயான் அவ தலையில இருந்த டோப்பாவை கழட்ட, அவ தலையில ஒரு பக்கம் முடியே இல்ல, தழும்பா இருக்குது, நல்லா பாரு, இத ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய செலவாகும், இப்படிப்பட்ட என்ன யாரு தத்தெடுத்துப்பா? அவ தலைய பார்த்து சன்ஹாய் பயந்து போய் நின்னுட்டு இருக்க, எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு உனக்கு தெரியுமா, நீ எனக்கு என்ன பண்ணன்னு சொல்லட்டுமா? அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சின்ன வயசுல சூயான தத்தெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவ வச்சிருந்த மேட்ச் பாக்ஸ சன்ஹாய் கிட்ட கிஃப்டா கொடுத்துட்டு போவா இல்லையா, அன்னைக்கு நைட் நடந்தது. ரொம்ப வருத்தத்துல இருந்த சன்ஹாய், அவளும் போயிட்டானா, இதுக்கப்புறம் நான் தனியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ கொடுத்த தீப்பெட்டி எடுத்து ஒரு குச்சியை உராச, அவளுக்கு தான் அதை சரியா உராச தெரியாது இல்லையா, 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டு அந்த குச்சிய மறுபடியும் அதே பாக்ஸ்ல வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. அவ உராசன குச்சில லைட்டா பொறி இருந்திருக்கும் போல இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி பக்கத்துல இருந்த குப்பையில நெருப்பு பரவி
அப்படியே ஆர்ஃபனேஜ் முழுக்க பரவிடுது. நல்ல வேலை சரியான நேரத்துல ஆர்ஃபனேஜ்ல இருந்த பசங்க எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. அன்னைக்கு பார்த்து சூயாங் வழக்கமா தங்குற ரூம்ல தங்காம வேற ரூம்ல தங்கி இருக்கிறா. ஏன்னா அவளை தத்தெடுக்கிறவங்க மறுநாள் காலையிலேயே சீக்கிரமா வரன்னு சொன்னதுனால இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அவ இந்த விபத்துல சிக்கினதுக்கு இதுதான் காரணம். அதுக்கப்புறம் தான் சன்ஹாய தத்தெடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. அந்த சமயத்துல சூயாங் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.